சிவகாசி அருகே டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு பள்ளி சிறுமி உயிரிழந்துள்ள சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை அடுத்த சிவகாமிபுரம் காலனியைச் சேர்ந்த குமார் என்பவரின் 4 வயது மகள் மதுஸ்ரீ டெங்குவால் பாதிக்கப்பட்டிருந்தாள். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட சிறுமி மேல் சிகிச்சைக்காக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாள். ஆனால் சிகிச்சை பலனின்றி சிறுமி மதுஸ்ரீ உயிரிழந்தாள். இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. டெங்கு பாதிப்பை அதிகாரிகள் மறைப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகாசி தனியார் மருத்துவமனையில் போய் சிகிச்சை பார்த்தோம். அங்கே டெங்கு காய்ச்சல்னு சொல்லலை, டெங்கு காய்ச்சல்னு சொல்லாமல் மறைச்சி சாதாரண காய்ச்சல் தான் சாதாரண காய்ச்சல் சொல்லிகிட்டே இருந்தாங்க. நிலைமை கொஞ்சம் மோசமானது பிறகு பாளையங்கோட்டைக்கு நெல்லையில் எழுதி கொடுத்தாங்க. அங்கே கொண்டு போனோம். அங்கே கொண்டு போனதுமே அங்கே டெங்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆன பிறகு அதுக்கப்புறம் டெங்குன்னு சொல்லாமல் குழந்தை இப்போ இறந்துருச்சு. குழந்தைய பறி கொடுத்துட்டு இப்போ நாங்கள் தவிச்சு நிற்கிறோம். இப்போ இந்த குழந்தை இறந்த பிறகு அதிகாரிகள் எல்லாம் இங்கே முகாமிட்டு நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை முன்னாடியே முன்னெச்சரிக்கை நடக்க செஞ்சிருந்தாங்கன்னா அந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது. அதிகாரிகளும் அரசு டாக்டர்களும் டெங்கு காய்ச்சல்ங்கிறத மறைக்கிறாங்க. அந்த அரசு மறைக்குது.